குருவி, ஐயா. என்னடா இன்னைக்கு என்ன வேலை? யாருக்கு, உங்களுக்கா அக்காக்கா? என் வேலை எனக்கு தெரியாதா? அக்கா இன்னைக்கு ஃபுல் டே பிஸி, 2-3 மீட்டிங் இருக்குல்ல. சரி, இந்த போன் எடு. நாற்பத்தி 3 மிஸ் காலா? ஃபோன் சத்தம் இல்லாமல் இருந்துச்சா? இவன் காலையிலே 43 தடவை ஃபோன் பண்ணுது. கட்சியில் இருக்க எல்லா பயிலும் கூப்பிட்டுருக்கானே. என்ன விசேஷம்டா குருவி? தெரியல ஐயா. நம்மளை முதல்வர் ஆக்கிட்டாங்களாம்மா. வணக்கம் செயலாளரே. ஹலோ, என்ன காலங்காத்தால ஃபோனு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, உங்க தங்கச்சியை பத்தி பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு, பாத்தீங்களா? எந்த பேப்பர்ல? எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. தப்பான செய்தியா இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல செயலாளரே, அத பத்தி கேட்கலன்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இருங்க, கூப்பிடுறேன். சரி. என்னையா நியூஸ் பண்றேன். என்னங்க ஐயா, நம்ம ஐயாவை அவங்களோட கணவர்னு போட்டுக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கான் படி. மாவட்ட ஆட்சியரும் அவரது கணவரும் தாக்கப்பட்டனர். அதான் பெருசா போட்டுருக்காங்கல்ல, கீழே படுறான். மதுரை கலெக்டர் மீதும் அவரது கணவர் மீதும் நடைபெற்ற கொடூர தாக்குதல் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் கலெக்டராக இருப்பவர் ரேவதி. இவர் இங்கு வந்த 1 வருடத்தில் மதுரையில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்களை செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். இவர் தனது சொந்த வேலையின் காரணமாக காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சில ரவுடிகள் அவரை தாக்கினார்கள். அதிர்ஷ்டவசமாக அங்கு வந்த கலெக்டரின் கணவர் சக்திவேல் ரவுடிகளை தடுக்க முயல அவர் மீதும் அவர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கலெக்டரின் கணவர் சக்திவேல் முன்னாள் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலெக்டரின் நேர்மையான நடவடிக்கைகள் காரணமாக அவரது எதிரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சக்திவேலுக்கும் தற்போதைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மலர்விழிக்கும் இடையே நடந்து வரும் பனிப்போர்களும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்னன்னு, என்னாச்சு? படி. மாவட்ட ஆட்சியரும் அவரது கணவரும். ஓஹோ, அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாமா? அப்போ நான் யாருன்னு? சக்திவேல் ரேவதியோட புருஷனா? எனக்கு யாரு? உனக்கு அவனுக்கும் பனிப்போர் நடக்குது. அப்படி என்ன போட்டி? ஏதோ உனக்கு அவனுக்கும் கட்சி ரீதியா மட்டும்தான் உறவு இருக்கிற மாதிரியும் அவனுக்கும் உனக்கும் வேற எந்த உறவும் இல்லைங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கான்.